உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இல்ல அண்ணன் சொல்றதையும் கேளு. நீ கண்டிப்பா அமெரிக்காவுக்கு போயே ஆகணும். உன் வாழ்க்கைக்கு அதுதான்ல ரொம்ப முக்கியம். புரியுதா? டேய், நான் தான் கண்டிப்பா போறேன்னு சொல்றேனே. போறேன்னு சொல்றவ கிட்ட போய் கண்டிப்பா போயே ஆகணும்னு சொல்ற. இதெல்லாம் உனக்கே அபத்தமா தெரியலையா? இல்ல எனக்கு இந்த சம்முவம் பயல நினைச்சாதான் பயமா இருக்கு. இந்த சான்ஸ மிஸ் பண்ணிட்ட வாழ்நாள் பூரா நீ ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்ப. சொல்லிட்டேன். ஐயோ, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே. டேய், நான் போறேன் போதுமா? அவன் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டான்னு வையி, நான் ஒன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேன். அது எப்படி? அவன் தங்கச்சிக்குன்னா ஒரு நியாயம், உனக்குன்னா ஒரு நியாயமா? என்னல பதில் சொல்லாம இப்படி பாத்துக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? வாழ்க்கையில முதல் தடவையா நீ எனக்காக கோவப்பட்டு பேசுற. ஒரு தங்கச்சியா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏம்ல, நான் என்னத்த பேசிட்டு இருக்கேன், நீ என்ன உளறிட்டு இருக்க? சந்தோஷத்தை அப்படி சொன்ன அவ்வளவுதான். உன் கோவம் நியாயமானதுதான். இது எனக்கும் சந்தோஷம்தான். ஆனா இது எங்க பிரச்சனை? இதுல நீ தலையிடாதப்பா. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இல்ல, உன் படிப்பு மேல எனக்கும் அக்கறை இருக்குல்ல. எனக்கு புரியுதுடா. ஆனா இந்த விவகாரத்தை நான் ஹேண்டில் பண்ணிப்பேன். ஏன்னா சண்முகத்தை எப்படி நடத்தணும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். தேவையில்லாம நீ இதுல தலையிட்டு உனக்கும் சண்முகத்துக்கும் எதுவும் மனஸ்தாபம் வந்துடக்கூடாதுல்ல. இல்ல பெண்ணல என்ன பேசவே வேணாம்னு சொல்லுதியா? தாராளமா பேசலாம். ஆனா இந்த விஷயத்துல நீ எதுவும் பேச வேணாம்னு சொல்றேன். புரிஞ்சுக்கோ. சமூகத்தை மட்டும் இல்லல, உன்னையும் என்னால புரிஞ்சுக்கவே முடியல. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். இன்னைக்கு தான் மச்சான் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்காரு. என்ன விசேஷம் ஏதாவது தெரியுமா? அவன் அப்படிதான் வெங்கடேஷ். மூடு இருந்தா கடையில இருந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பான். நல்ல நாளா அது இதுன்னு ஒண்ணு பார்க்க மாட்டான். இல்ல சிஸ்டர், மச்சான் பிரியாணி வாங்கி கொடுத்து ஏதோ ஒன்னத்தை சாதிக்க பாக்குறாரு நான் நினைக்கிறேன். ஓ, ஆமால. கிளினிக்ல வச்சு அமெரிக்கா விஷயத்தை பத்தி பேசி என்னென்னமோ பண்ணணும்னு நினைச்சான். இப்போ வீட்டுக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்து கூல் பண்ண பாக்குறாரா மிஸ்டர் பிரசிடென்ட் சார்? சரிப்பா, வரட்டும், பாத்துக்கிறேன். அண்ணா என்ன நினைச்சு வாங்கிட்டு வந்தா உனக்கு என்ன? சமைக்கிற வேலை மிச்சம்னு நினைக்க மாட்டியா? அதுவும் சரிதான். ஒரு நாளைக்கு அக்கடான்னு கொஞ்சம் முன்னாடியே தூங்க போயிடலாம். ஏன் சிஸ்டர், நீங்க பாட்டுக்கு இதை சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்க? இன்னைக்கு ஒரு நாள் வேணா ரெஸ்ட் எடுக்கலாம். நாளையில இருந்து மறுபடியும் நீங்க தானே சமைக்கணும். அதுக்கு என்ன பண்றது? மூத்த மருமகளா இருந்தா அதான கடமை. ஏடி, நான் கடை வைக்காதப்போ ஆரையாச்சும் சமைக்க விட்டுருப்பனா? ஏதோ எனக்கு வேலை இருக்கு, என்னால முடியல, அம்புட்டுதான். மாமா, உங்களுக்கு மட்டன் பிரியாணி தான் வேணும்னு அண்ணன் கிட்ட சொல்லி இருக்கு. ஏடி, எனக்கு எதுனாலும் ஓகே தாண்டி. நீ போய் வேட்டி எடுத்து வை. சிஸ்டர், நான் வந்ததுல இருந்து பாக்குறேன். வீட்ல 5 லேடிஸ் இருக்காங்க. ஆனா சமைக்கிறது மட்டும் நீங்க ஒத்தாளா பண்றீங்களே. என்ன திடீர்னு இவருக்கு பரணி மேல அக்கறை பொங்கி வழியுது? அம்போட்டு அக்கறை இருந்தா அவரையே சமைக்க சொல்லட்டி. ஐயோ, மாமா சமையலா? நான் சாப்பிட மாட்டேன் சாமி. சரி சரி, இன்னைக்குன்னு பார்த்து நானும் எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிடுறீங்களாடி? மைனி, சூப்பர் சூப்பர், கொடுங்க மைனி. இந்தா. கொடுங்க மைனி. எட்டி, பிரியாணிக்கு முன்னாடி ஐஸ்கிரீம் தின்னுட்டு அப்புறம் எனக்கு பாதி பிரியாணி போதும்னு மிச்சம் வைக்கவா? அப்புறம் அப்பாதான் பாவம். பிரியாணியை உள்ள வச்சு காலையில சூடு பண்ணி சாப்பிடணும். ஒழுங்கு மரியாதையா பிரியாணியை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிடு. நான் போய் உள்ள வைக்கிறேன். அக்கா அக்கா, ஒரே ஒரு ஐஸ்கா. மாமா வாங்க, வேட்டி எடுத்தாரு. சரி. ஆயிரம் சொன்னாலும் என் சூடாமணி இடத்த என் மருமவ பரணியை தவிர யாரும் நிரப்ப முடியாது. என்ன மாமா சொன்னீங்க? உங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, நீங்க போய் உட்காருங்க. இலக்கணி, அண்ணே, ஹாய், பிரியாணி கொடுங்க. பிரியாணி. என்ன பிரசிடென்ட் சார், ரொம்ப குஷி மூட்ல இருக்கிற மாதிரி இருக்கு.
என்னடா இங்க வால. என்னடா எல்லாரும் முன்னாடியும் சிக்னல் கொடுக்கற? உன்னோட ஆக்டிவிட்டியே ஒரு மாதிரியா இருக்கே. இலே பிரியாணி பொட்டலத்துக்கு அடியில உனக்காக ஆசையா மல்லிப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ தனியா எடுத்து வச்சு நைட் வச்சுக்க. ஐயோ டேய், வீட்ல 5 பொம்பளைங்க இருக்கும், என் ஒருத்தைக்கு மட்டும் வாங்கிட்டு வந்திருக்க. இலே அவளுக்கு பிரிச்சு எடுத்துட்டு போறாங்க. போ 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 வச்சுக்கிற போ. ஏய் தாங்கடி. எசகி, ஆ கடையில யாரோ கூப்பிடுறாங்க பாரு. கடையிலையா? எனக்கு சத்தம் ஒண்ணு கேக்கலையே. ஏய் இல்லடி, யாரோ கூப்பிட்டாங்க, என்னன்னு போய் கேட்டு பாரு. சரி பாத்துட்டு வரேன். போடி. சரி இரு பாத்துட்டு வரேன். கனி, நீ குருமா ஊத்த பாத்திரம் எடுத்துட்டு வா போ. அப்புறம் நீ கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. சரிடி. அப்படியே ரத்னாவை கூட்டிட்டு வாங்க. சரி பரணி. போடுதா. சூப்பர்ண்ணே. எப்படிண்ணே பாய் கடை பிரியாணி மட்டும் வேற மாதிரி வாசனையா இருக்கு? எல்லாம் நம்ம பாயோட கை பக்குவம் தாம்ல. நல்லா அள்ளி சாப்பிடு. அண்ணே என்னண்ணே இது? என்னது? நீ சிக்கன் பிரியாணி தானே கேட்ட? ஆமா, ஆனா இதுல மல்லிப்பூ வாசம் வருது. தண்ணி குடி தண்ணி குடி தண்ணி குடி. தண்ணி குடியில தண்ணி குடியில. அது என்ன 2 பேருக்கு ஒரே நேரத்துல சர்ச்சல் அடிக்குது? அது ஒண்ணும் இல்ல பாயே, மல்லிப்பூ கட்டின இலையிலேயே பிரியாணி கட்டி வச்சுட்டாரு போல இருக்கு பாய். நீ வேணா அதை கூட நான் அதை சாப்பிடுறேன். பரவாயில்ல பரவாயில்ல, நான் மல்லிப்பூ பிரியாணியே சாப்பிட்டுக்கிடுதேன். போயம்பு இவ கையில சிக்கி இருக்கு. ஏன் சிஸ்டர், மச்சான் உங்களை அமெரிக்கா போக விடாம தடுக்கத்தான் பிரியாணி வாங்கி கொடுத்து ஐஸ் வைக்கிறாரு போல இருக்கு. இப்ப அதெல்லாம் எதுக்கு வெங்கடேஷ்? சாப்பிடுறப்ப அதெல்லாம் வேணாம், முதல்ல சாப்பிடுங்க. பிரச்சனையில அப்புறமா பேசிக்கலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.